ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் பாக்கியா 360. இன்றைக்கி நம்ம வேலையை பார்த்திங்கன்னா இங்கே தான். இது எங்கன்னா நம்ம பாம்பன் வந்து மாதா கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ இந்த வீடு வந்து முன்னாடி அடிச்சிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் குவாலிட்டியில் அடிச்சிருக்காங்க. வெதர் சீல்ட் இதெல்லாம் அடிக்கலை, நார்மல் குவாலிட்டியில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ பேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஒரே கலரு, பார்ட்ரு மட்டும்தான் போட்டிருக்காங்க. எலிவிஷனில் கலர் பிரிக்கவே இல்லை. இப்போ அந்த வேலை வந்து நம்மள்ட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த வேலையை எடுத்து பார்த்துட்ருக்கோம். இப்போ கான்ட்ராக்டு தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு 40 ரூபா கூலி கேட்டிருக்கோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேலை இருக்குது ஃபுல்லாக. வீட்டுக்காரங்க மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிடுறேன். இந்த எலிவிஷனை அவங்க டோட்டலாக கலர் பிரிக்கலை. இப்போ நம்ம டோட்டலாக கலர் பிரிக்க போகிறோம். இப்போ அந்த கோட்டை சுவர், வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து பேஜ் ஒர்க் அதிகமாக இருக்குது. இந்த பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு, இதெல்லாம் சரி பண்ணி பக்கா ஃபினிஷிங் கொண்டு வரணும். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வேலை ஓடுறதையும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஃபினிஷிங் வருது அப்படிங்கிறத காட்டுறேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேச்சு ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் செதலஞ்ச இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயில், கெமிக்கல் ஆயில். இந்த ஆயில் வந்து அடித்தோன்னா வந்து உதிராது. இந்த ஆயில் அடித்து விட்டு அதுக்கப்புறமா சிமெண்ட்டில் கரைச்சி அடிச்சுட்டு அப்புறம் ப்ரைமர் பார்த்து அப்புறம் 2 கோட்டு பெயிண்ட் அடிப்போம். வேலை எல்லாமே வந்து ஒரு உருப்படியான வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலை தான். தெளிவான வேலை, ப்ராப்பரான வேலை. அதாவது அடுத்து வந்து இந்த மாதிரி உதிர்றது, செதலமடைகிற வேலை இருக்கக்கூடாது. அதனால் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், டூலக்ஸ் ஆயில், அக்வாடெச், வாட்டர் ப்ரூஃப் ஆயில், பாலிமர் ஆயில். இந்த பேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்குது. செவுர் ஃபுல்லாகவே இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, நம்ம பெயிண்டிங் அடித்ததுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புது ஆட்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி வீட்டு வேலையை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் போடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியான செலவில் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு குவாலிட்டியில் பெயிண்ட் அடித்து தருவோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயருக்குள்ளே ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் பார்த்தே தந்துடுவேன், ஃப்ரீயாக பார்த்து தந்துடுவேன். அவுட்லுக் பாருங்கள், பரவாயில்ல. இதுக்கு வந்து மெட்டீரியல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் வரும். வெதர் சீல்டில் ஒரு 6 இயர் வாரண்டி உள்ளது. அந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே பெயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூலக்ஸ் தான் எடுத்துருக்கோம் நம்ம. நீங்கள் பாருங்கள் எப்படி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுரண்டிட்டு அந்த ஆயில் அடித்து அதுக்கப்புறம் வந்து பட்டி ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே தான் பட்டி பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் ப்ரைமர் அடிக்கணும். அப்புறம் மறுபடியும் தேய்க்கணும். இங்கே பாருங்க, எல்லாம் அப்படியே உடஞ்சிருக்கணும். சரி, நம்ம மேலே மாடிக்கு போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராக் இருக்குன்னு. இந்த கிராக்கெல்லாம் அடைக்கணும் கம்ப்ளீட்டாக. இப்போ அப்படியே மேலே போவோம். மேலே வந்தாச்சு. அங்கங்கே ரிப்பேர் வேலை ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து எல்லாம் செதுக்கி விட்டாச்சு, க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைமர் போடணும். ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் தான் எந்தெந்த காக்கா வெடிப்பெலாம் அடையுது, எது தெரியுது அப்படின்னு தெரியும். அடையிறது பிரச்சனை இல்லை. ப்ரைமரு அதுக்கு மேலே நம்ம 2 கோட்டு பெயிண்ட் அடிக்கிறதுனால வந்து அடைஞ்சிடும். சின்ன சின்ன கிராக்கு, பெரிய கிராக்கு அடையாது. பெரிய கிராக்னால் நான் வந்து இதையே பெரிய கிராக்குன்னு தான் சொல்கிறேன். இதையெல்லாம் வந்து பட்டி தான் பார்க்கணும். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு நான் பெயிண்ட் ஏற்றுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டை எப்படி வந்து நாங்கள் பெயிண்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம கலர் பிடிச்சிக்கிட்ருக்கோம். அதாவது சுற்றி வர்ற பாடி கலரு. நெக்ஸ்ட் ஒரு கலர் இறங்குது. அடுத்து நெக்ஸ்ட் கலரு. அடுத்து எல்லோ முடிஞ்சா முடிஞ்சு.
தரங்க. எடுத்து வைங்க மேலே ஒரு புள்ளி. ஓகே கூட்டிடுங்க. ஹாய் நண்பர்களே, இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த வேலை ஃபுல்லாக பார்த்தாச்சு. கிராக் வேலை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபுல்லாக கிராக் பேஸ்ட் வச்சு கிராக் வேலை எல்லாம் பார்த்து ப்ரைமர் போட்டிருக்கோம். போட்டாச்சு, ஒரு எல்லாமே ப்ரைமர் போட்டாச்சு. இப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த அங்கே ஒருத்தன் மேலே ஒருத்தன் அடிச்சிட்ருக்கான். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரே கலர் எல்லோ கலர் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த எலிவேஷன் நம்ம ஸ்டைலே மாற்றுறோம். அப்படியே ராயில் கலர் பிரிக்க போகிறோம். என்னென்ன கலர் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். மறக்காமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, அல்லது ஒரு லைக் காட்டு பண்ணுங்க. ரொம்ப தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆமாம், எல்லா பிள்ளைகளும் பார்க்குது, ஆனால் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்குது. அவ்வளோ கலர் ஏற்ற ஆரம்பித்தாச்சு. வெளியில் வந்து பாடி கலர் 2 கோட்டு ஏற்றியாச்சு. ஃப்ரெண்டில் மட்டும்தான் எலிவேஷன் பிரிக்கணும். கோட்டைச்சோறு பேஸ் கோட்டு 2 கோட்டு ஏற்றியாச்சு. இனி வந்து கலர் பிரிக்கணும். நண்பர்களே பாருங்கள், ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக கொண்டு வர்ற நேரத்தில் மழை வந்து எங்கள் பொழப்பையே கெடுத்துருச்சு. இன்னும் இந்த பார்டர் இதுக்கு அடிக்கணும், வெளியில் உள்ள எலிவேஷன் அடிக்கணும். மழை பெஞ்சு நாசமாக போச்சு. எங்கள் ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வேலையை விட்டுட்டு அவங்க சுற்றி திடுறாங்க. உள்ளெல்லாம் தண்ணி தண்ணி. உங்களுக்கு இன்னைக்கு அரைச்சம்பளம் தான். 500 ரூபா உழைச்சிட்டீங்க வந்து. நல்ல ஒரு அடி அடிச்சுருச்சு. மழை அடிச்சதெல்லாம் உருகி ஓடுதெல்லாம். மழை வந்து வேலையும் கெடுத்துட்டு இங்கே உட்காந்து ஒருத்தன் படகு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு உட்காந்து ஒருத்தன் செல்லன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான். தண்ணி இங்கே வர வந்துட்டடா. இப்போ பாருங்க, அடிச்சாச்சு நேற்று அந்த பெயிண்ட்டு கலரு. ஆனால் கலர் சூட் ஆகலை, திருப்தி இல்லை. அதோட இப்போ கலரை மாற்றியாச்சு. மாற்றி மறுபடியும் அடிச்சிட்ருக்கோம். வேலையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுலாம் சரிதான். ஆனால் நமக்கு திருப்தியாக ஒரு கலர் செட் ஆகிற வரை நம்ம விட போகிறது கிடையாது. இப்போ இந்த ப்ரௌன் போட்டோம், செட் ஆகலை. அதோடு இப்போ மெரூன் மாதிரி போட்டுட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4வது நாள் வேலையோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கலர் மாற்றி பிரிச்சாச்சு. கலர் எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கா?
அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலை ஏதாச்சும் பார்க்கணுன்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் பார்த்து கொடுப்போம். பெரிய வேலைன்னா டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்னு போத்தா செய்வோம். நம்ம அப்படியே சைடு லுக்கு பார்த்துடலாம். சைடு இன்னும் ஜன்னல் பார்டர் இதுக்கெல்லாம் அடிக்கலை. இந்த சைடு அவுட்லுக் பார்த்தலாம், நல்லாவே வந்திருக்கு. ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்ம வேலை வந்து முடிஞ்சு பாருங்கள். ஃபுல்லாக பக்கா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அப்படியே அவுட்லுக் பார்க்கலாம். பாருங்கள், முன்ன வந்து எலிவிஷனே பிரிக்கலை. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எலிவிஷன் எல்லாம் பிரித்து நீட்டாக கலர் பிரிச்சுருக்கோம். கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தயவுசெய்து. அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். வீடு கோட்டைச்சோறு ரெண்டுமே அப்படியே பிரிச்சுருக்கோம். அப்படியே பிரிச்சுட்டு இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம எம்பளத்தை லைட்டாக அதில் ஒரு ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு விட்ருக்கோம். எவ்வளோலாம் கேட்டெல்லாம் வந்து எஸ்எஸ் தான். அப்படியே வருவோம். அந்த எலிவிஷனு எல்லாம் அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. க்ரில்லு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. முன்ன கரல் பிடிச்சி பழைய பெயிண்ட்டுமே இருந்துச்சு. இப்போ நாங்கள் அடித்த பெயிண்ட்டு பழைய பெயிண்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பக்காவாக. டோர் பாலிஷ் பண்ணியாச்சு. அப்படியே மாடிக்கு போவோம். ஏன்னா வீட்டுக்கு உள்ளேயும் அடிக்கலை, அவுட்ரு தான் அடிச்சிருக்கோம். அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது நான் பெயிண்டிங் பண்ண வீடு தான் அந்த வீடு. மேலே உள்ள போட்டிக்கா ஸ்டேர் கேஜ் ரெண்டு சைடுமே வந்து அந்த கலர் போட்டாச்சு. மேலே பாலிசிங். அப்படியே மேலேயுமே பார்த்துடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு. எப்படி இருந்த வீட்டை எப்படி பார்த்துருக்கேன் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம வேலை பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்க.